told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really... ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி vlog வந்து ஃப்ரைடே மார்னிங்லேருந்து சண்டே நைட் வரைக்கும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு பச்சை பயிர் வேக வச்சுருக்கேன். அண்ட் ஃபார் லஞ்ச் டுடே ஐம் கோனா மேக் ஆலு பரோட்டா அண்ட் பூந்தி ரைத்தா அண்ட் பன்னீர் டிக்கா கொடுத்து விடலான்னு நினச்சிருக்கேன். ஸோ ஃப்ரைடே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஸோ அதனால் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் கிவ் சம் ஸ்பெஷல் ஃபுட் ஆன் ஃப்ரைடே. ஸோ ரைஸ் கொடுக்காம டிஃபன் மாதிரி கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் டிக்காக்கு ஐ ஹவ் ஆடட் இன் சம் கர்ட். அதோடு சேர்த்து எல்லா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் ஆட் வாட் எவர் மசாலாஸ் யூ லைக். ஸோ ஐ ஹவ் ஆடட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் 1 ஸ்பூன் கடலை மாவு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்மூத்தான பேட்டரில் we are going to add the பன்னீர் அண்ட் கேப்சிகம் பீசஸ். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த பன்னீர் டிக்கா வந்து டூத்பிக்கில் வந்து அதை அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்து விட போகிறேன். ஸோ இந்த கர்டு மிக்சரில் வந்துட்டு பன்னீர் கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இட் வில் மேக் த பன்னீர் ஸோ சாஃப்ட். ஸோ இதெல்லாம் மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் நான் வச்சிட போகிறேன். ஸோ ஆலு பரோட்டா செய்கிற டைமில் வந்துட்டு இது நல்லா வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா பண்ண ரொம்ப ஈஸி, 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அது. ஸோ லெட் இட் சிட் ஃபார் சம் டைம். இப்போ வந்து வேக வச்ச பொட்டேட்டோஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஐம் கோனா ஆட் இன் த சேம் மசாலாஸ். ஸோ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால ஐ டிடன்ட் ஆட் ஆனியன், அந்த கோரியாண்டர் லீவ்ஸ்லாம் ஆட் பண்ணலைன்னா அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால சிம்பிள் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ சப்பாத்தி மாவு பனஞ்சு வச்சுருந்தேன் காலையிலே. ஸோ அதில் வந்துட்டு நடுவில் வந்து கொஞ்சமாக பொட்டேட்டோ அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்புறம் ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ரோல் பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கீ போட்டு வேக வைக்கணும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு தோசை அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஆலு பரோட்டா ரெடி ஆகிற டைமில் டூத்பிக்கில் வந்து அசம்பிள் பண்ணிட போகிறேன் பன்னீர் டிக்காக்கு. ஸோ இது மாதிரி டூத்பிக்கில் வச்சு கொடுக்கும்போது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸ்கியூவர்ஸ் வந்து அவள் டிஃபன் பாக்ஸில் வந்து ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் வந்து டூத்பிக் வச்சு நான் வந்து பன்னீர் அண்ட் கேப்சிகம் வச்சு கொடுக்குறேன். அண்ட் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்டு பன்னீர் வந்துட்டு இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்டு கொஞ்சம் ஃபைபருக்காக கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பன்னீர் டிக்கா வந்து யூ கேன் ஃப்ரை இட் வித் நார்மல் ஆயில், பட்டர் எதுனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் ஐ ஹவ் யூஸ்டு கீ ஃபார் தட். இன்னும் வந்து டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து லஞ்ச் டப்பா பேக் பண்ணிட வேண்டியதான். லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐ ஹவ் டு பேக். ஸோ ரோட்டி இல்லாட்டி இந்த மாதிரி ஆலு பரோட்டா இதெல்லாம் கொடுத்து விட்றதா இருந்தால் கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. ஸோ ஐ எம் க்ளீனிங் இட் வித் டிஷ்யூ பேப்பர். அதுக்கப்புறம் வந்து ஆலு பரோட்டா ஃபுல் சைஸ் வச்சு விட முடியாது. ஸோ அதனால் வந்து அவளுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்காக கட் பண்ணி வச்சு விட்றேன். நான் ஒரு 1.5 ஆலு பரோட்டா வச்சு விட்ருக்கேன். ஸோ அதுவே ஃபுல்லாக சாப்பிடுவாளான்னு தெரியல. பிகாஸ் ஆலு பரோட்டா வில் பி வெரி வெரி ஃபில்லிங். நம்ம ஒன்று சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் அலாங் வித் தட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ பூந்தி ரைத்தா. வெரி சிம்பிள். கர்டில் வந்து ரெடிமேட் பூந்தி வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதோட சேர்த்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் வில் பி ஸோ குட் வித் திஸ் ஆலு பரோட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பன்னீர் டிக்கா ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிருணிப்பழம் பீசஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கார்ன் சிப்ஸ் வச்சு விட்ருக்கேன். இப்போ பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பேக் பண்ணிட்டேன்னா அவளோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் கிவிங் ஹர் டுடே. ஆலு பரோட்டா, பூந்தி ரைத்தா, பன்னீர் டிக்கா, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து கிருணிப்பழம், அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு குட்டியாக ஃப்ரூட் பிக்கர் வச்சு விட்ருக்கேன் க்யூட்டாக. அதோடு சேர்த்து பச்சை பயிறு, அப்புறம் கொஞ்சம் கார்ன் சிப்ஸ்.
ஸோ தேட்ஸ் இட். அண்ட் அவளோட தேர்ட் பிரேக் ஸ்நாக்கு வந்து நட்ஸு கொடுத்து விடுவேன்ல, இன்றைக்கி அதோடு சேர்த்து எள்ளி மிட்டாய் அது வந்து ஒரு தனியாக ஒரு குட்டி பாக்ஸில் வச்சு அதுக்குள்ளேயே நான் வச்சு விட்ருக்கேன். தேட்ஸ் இட். ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வந்துட்டாங்க. ஸோ தே ஆர் ஹேவிங் ஸோ மச் ஃபன். ஐ டுக் தம் டு சூப்பர் மார்க்கெட் டு பிக் சம் ஃப்ரூட்ஸ். ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறது. ஆனால் அங்கே போனால் இருக்கிற எல்லா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸும் எடுத்துருவாங்க. பட் தட்ஸ் ஓகே, ஃப்ரூட்ஸ் வந்து ஸோ ஹெல்தி. ஸோ ஐ ஆல்வேஸ் கெட் தம். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நான் சாக்லேட் ஃபாண்டே பண்ணலான்னு நினச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்துட்டு சாக்லேட் ஆப்வியஸ்லி தேவை. ஸோ ஐ ஹாவ் 50% டார்க் சாக்லேட் போன்வெல்லேருந்து இது இருக்குது எனக்கு, கேட்பரியோடது. அதுக்கப்புறம் டைரி மில்க் சில்க்கு கூட இருக்குது. அதுக்கப்புறம் வி வாண்ட் சம் ஐசிங் சுகர். அதுக்கப்புறம் வந்து க்ரீம் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து அனன்யா பாப்பா பர்த்டேயில் வாங்கினது பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து கிட்ஸுக்கு வந்து சாக்லேட் ஃபாண்டே பண்ண போகிறேன். அந்த கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் ட்ராகன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் கிவி, அதுக்கப்புறம் ஐ ஹவ் காட் ப்ளூபெரிஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் லொங்கன் வாங்கியிருக்கேன். மார்ஷ்மெலோஸ், லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கட் சூப்பராக இருக்கும் அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிடும்போது. அண்ட் ஹியர் பர்த்டே அனன்யா பர்த்டேயில் பேலன்ஸ் உள்ள வேஃபர்ஸு, அப்புறம் சாக்கோ ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் சாக்லேட் பார்ட்டி கிட்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். இப்போ வந்து சாக்லேட் ஃபாண்டே ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டேக்கன் த சாக்லேட்ஸ், ஐசிங் சுகர், அதுக்கப்புறம் க்ரீம் தேவை. சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ வந்து என்கிட்ட இருந்த 50% டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். அண்ட் அதோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து டைரி மில்க் சில்க் எடுத்துக்கிறேன். நீங்கள் இது சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வந்துடும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வேணும். அது வந்து அந்த ஐசிங் சுகரும் அந்த க்ரீமும் தான் கொடுக்கும். ஸோ சாக்லேட்ஸை குட்டி குட்டி பீசஸாக ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஐ ஹவ் ஆடட் சம் க்ரீம். ஸோ அதுக்கப்புறம் ஐசிங் சுகர். உங்களோட சாக்லேட் வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய சாக்லேட் வந்து நல்லா கசப்பாக இருந்தது. ஸோ ஐ ஹவ் ஆடட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு we are going to melt it. ஸோ 2 விதத்தில் மெல்ட் பண்ணலாம். ஒன் இஸ் யூஸிங் மைக்ரோவேவ். த ஒன் விச் ஐ எம் டூயிங் ரைட் நவ் இஸ் யூஸிங் மைக்ரோவேவ். ஜஸ்ட் 1 minute வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணலாம். இல்லாட்டி யூ கேன் டூ டபுள் பாய்லர் மெத்தட் இருக்குல்ல, ஸோ அது பண்ணலாம். ஸோ 1 minute நம்ம மைக்ரோவேவில் வச்சது இப்போ பார்க்குறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆகிடுச்சு. பட் அடியில் வந்து கொஞ்சம் பீசஸ் இருந்தது. ஸோ அகெயின் வந்து ஒரு 30 seconds வைக்கிறேன். ஸோ ஓவரால் ஒரு 1.5 நிமிஷம் நான் வச்சுருக்கேன் மைக்ரோவேவில். அது ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ கேஸ் ஸ்டவ்வில் வச்சு டபுள் பாய்லர் மெத்தட்லேயும் பண்ணலாம். மைக்ரோவேவ் இருந்தால் உங்களோட டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. அண்ட் இட் ஷுட் பி இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி. So I have all the fruits here and wafers, biscuits, marshmallows-லாம் இருக்குது. ஸோ அண்ட் இந்த சாக்லேட் வந்து நம்ம ஹீட் கொடுத்து மெல்ட் பண்ணுவோம். ஸோ வந்து அது திக்காகிற மாதிரி இருந்தாலும் அது வந்து அந்த ஹீட்டுக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், சாக்லேட் ஃபாண்டே எப்படி பண்ணுறேன்னா, ஒரு செராமிக் பவுல் எடுத்துக்கிட்டேன். அது கீழே வந்து டீ லைட் வச்சுட்டேன். ஸ்டவ் அந்த ஸ்டாண்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஜூஸ் டம்ளர் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஐ ஹவ் ஆடட் த சாக்லேட் விச் வி ஹவ் ப்ரிப்பேர்ட். ஸோ கீழே ஹீட் கொடுக்க அது அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கும் சாக்லேட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அழகாக இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்கை வந்து டிப் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிட்டோன்னா கிட்ஸ் வில் லவ் இட் ஃபார் ஷுர். அண்ட் மை கிட்ஸ் லவ்ட் இட் ஸோ மச். அண்ட் அதிகமாக மற்ற ஸ்நாக்ஸை விட ஃப்ரூட்ஸ் தான் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்க. யூஸ்வலாக என்னோடய கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் சாக்லேட்டோடு கொடுக்கும்போது இன்னும் நல்லாவே சாப்பிட்டாங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ குவிக்காக ஒரு சாக்லேட் பார்ட்டி வீட்டிலே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்லெட் பண்ணேன். இது எதை வச்சுன்னா, மார்னிங் வந்து எனக்கு அந்த பச்சை பயிரும் பொட்டேட்டோவும் பேலன்ஸ் இருந்தது. அதை வச்சு கட்லெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து சாட்டர்டே மார்னிங். சாட்டர்டே வந்துட்டு அனன்யா பாப்பா பர்த்டேக்கு வாங்கின ரிட்டன் கிஃப்ட்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா பேப்பர் கப்ஸு, பேப்பர் பிளேட்ஸ்லாம் வந்துட்டு அதை மறுபடியும் எடுத்து வச்சு லாஃப்டில் வச்சேன். அண்ட் ஆத்யா பாப்பா விளையாண்டிட்டு இருக்காங்க. அனன்யா பாப்பா இஸ் டூயிங் சம்திங் ஸோ குட். ஷி ஸ்டார்டட் கிளீனிங் அவர் ஷூ ஆர்கனைசர். ஸோ எங்ககிட்ட வந்து 2 ஷூ ஆர்கனைசர் வச்சுருப்போம். பெட்டு கடியில் வைக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா ஷூஸ்லாம் வச்சுருப்போம். இப்போ ஃபார்மல் ஷூஸ்லாம் நம்ம போடுறது கிடையாதுல, அதை பண்ணுறோம். தே ஸ்டார்டட் கிளீனிங் தேட். ஸோ குட்டி பாப்பாவும் சூப்பராக க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ ஜஸ்ட் வண்டர்ட். அண்ட் அது மட்டும் பண்ணல, இன்னும் ஒரு லெவல் போய் செவரெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அக்காவையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் பயங்கர சேட்டெல்லாம் பண்ணுவா ஆத்யா பாப்பா. அண்ட் இந்த பெட்ரூம் பெட் கடியில் தான் வச்சுருப்போம். அண்ட் இதையும் க்ளீன் பண்ணிடலாம். கிட்ஸ் ஷூஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நான் இந்த பெட்டு
அண்டர் பெட்டிலையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அவ்வளோ குப்பை இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து திஸ் இஸ் த டாஸ்க் ஃபார் மீ. ஸோ அனன்யா பாப்பா அழகாக வந்து ஷூ ஆர்கனைசர் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கா. அந்த டைமில் வந்து நான் அண்டர் பெட்டில் இருக்க குப்பையெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஷி டிட் த ஜாப் வெரி வெல். மறுபடியும் அழுக்காகாத அளவுக்கு ஷி கவர்டு த எக்ஸ்ட்ரா ஷூஸ் வித் த பாலித்தீன் கவர் பண்ணி வச்சுட்டா. ஸோ ஷி செட் தட் மம்மி இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக க்ளீன் பண்ண தேவையில்லை, ஷூஸ் வந்து டஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு ஷி செட். ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் நம்ம வந்து இப்போ ஃபார்மல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, ஃபார்மல் ஷூஸு. ஸோ அது மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ தேட் நியூவாகவே இருக்கும். ஸோ அந்த லெதரும் வந்து நம்மளுக்கு போகாமல் இருக்கும். ஷி டிட் த ஜாப் வெரி வெல். அண்ட் அவள் பண்ணி முடித்த பிறகு நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே நான் க்ளீன் பண்ணிட்டேன் பெட்டு கடியில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் போய் நான் பெட் கடியில் வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கிட்ஸு வந்து ஆஃப்டர் லன்ச் தே ஸ்லெப்ட் வெரி வெல், வீக்கெண்ட் தானே. ஸோ தென் ஐ கேவ் தெம் அ சூப்பர் ஸ்நாக். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிட்ஸ்க்கு. ஸோ ஐ மேட் இட் ஃபார் தெம். அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஸ்பெண்ட் த டைம் அந்த ஸ்நாக் டைம் வித் கிட்ஸ். ஸோ பால்கனியில் உட்காந்துட்டு வி வில் சில். அண்ட் அப்பப்போ சர்ப்ரைஸ் கொடுக்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இட் கேன் பி அ ஸ்மால் திங், பட் கிட்ஸுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். தே ஜஸ்ட் லவ் இட் ஆக்சுவலி. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் அவ்வளோதான் நான் கொடுப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு தே ஸ்டார்டட் லவ்விங் இட் அண்ட் ஐ ஸ்பெண்ட் சம் டைம் வித் தம். ஐ ஹேட் மை காஃபி. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிச்ச ஸ்நாக் கொடுக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு அந்த டாப் இருக்கும்ல, நம்மளுக்கு அந்த ஷெல்ஃபோட டாப்பில் வந்து நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அதிகமாக அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு ஐ யூஸ் டு கீப் த டேபிள் மேட்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ தட் ரொம்ப குப்பையாகாது. ஸோ அந்த டேபிள் மேட் குப்பையாக இருந்ததெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணேன். ஸோ அது வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ அதை க்ளீன் பண்ணேன். அந்த கிட்ஸ் ஹெல்ப்டு மீ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் ஐ டுக் தெம் டு த பார்க். ஸோ கிட்ஸு வந்து எனக்கு வந்து அழகாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ த டே வெண்ட் லைக் தட். அண்ட் திஸ் இஸ் சண்டே மார்னிங். அனன்யா பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அண்ட் போகிற வழியிலே வி ஹேட் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் அட் ஏ2பியில் சாப்பிட்டுட்டு போனோம். அண்ட் ஏ2பியில் என்னோடய கிட்ஸ்க்கு வந்து இந்த பன்னீர் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ காட் தெம் ஃபியூ. ஸோ தே ஹேட் இட். அண்ட் போகிற வழியில் அனன்யா பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வழியில் வி விசிட்டட் திஸ் டெம்பிள். ஸோ இந்த வழியில் தான் ஆதியா பாப்பா ஸ்கூலுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன். அண்ட் எவ்ரி டே ஷி யூஸ் டு ஆஸ்க் மீ மம்மி இந்த கோவிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க. அண்ட் எவ்ரி டைம் ஐ யூஸ் டு சே ஓகே திஸ் வீக்கெண்ட் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினச்சேன். அண்ட் போகிற வழியிலே இந்த கோவில் இருந்தனால வி ஜஸ்ட் விசிட்டட் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஆசம். வி ஹேட் குட் டைம் ஓவர் தேர். அண்ட் இதுக்கப்புறம் வந்து கிட்ஸை வந்து அனன்யா பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் விட்டுட்டு வந்துட்டு எனக்கு சில வேலைகள் இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கிட்ஸை வந்து அனன்யா பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வரேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோவில். ஸோ போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ட் ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிஃப்ட் ரேப் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஸ்கிட்டோஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். மேபி இந்த மழைலாம் பெய்யறனால நிறையா மஸ்கிட்டோஸ் வீட்டில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹிட்டு ஸ்ப்ரே வந்து அடிச்சு விடணும். ஏன்னா கிட்ஸ் இருக்கும் போது அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்மெல் ஏதாவது அவங்களை அஃபெக்ட் ஆயிருமோன்னு நினைப்பேன். ஸோ அவங்க வந்து இப்போ ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிற டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹிட்டு ஸ்ப்ரே வந்து கார்னர்ஸ் ஆஃப் த ரூம்ஸு, கர்டென்ஸ்க்கு பின்னாடி, அதுக்கப்புறம் பெட்டுக்கு அடியில் இந்த மாதிரிலாம் அடிச்சு விட்டுற போகிறேன். ஒரு ½ hour அடிச்சு விட்டுட்டு நானுமே பால்கனியில் போய் உட்காந்துட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்ஸை போய் கூப்பிடணும். கரெக்டாக இருக்கும் எனக்கு டைமு. இப்போ வந்து நான் ஒன்று பண்ண போகிறேன். So first thing I started with is spraying this hit all over. So black hit for mosquitoes இல்லை. ஸோ வந்து we never use this, but அதிக கொசு இருக்கனால ஐ தாட் ஓகே கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் அடிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் வித் ஸ்ப்ரேயிங் அவுட் பேக் சைட் ஆஃப் த கர்டைன்ஸ், அப்புறம் இந்த விண்டோஸோட கார்னர், பெட்டுக்கு அடியில், அதுக்கப்புறம் டோருக்கு பின்னாடி, இது மாதிரி ஹைடான பிளேசஸில் தான் மஸ்கிட்டோஸ் வந்து நிறைய போய் அடைஞ்சிரும். அதை நான் பண்ணேன். அது பண்ண பிறகு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து சில க்ராசரிலாம் எடுத்து வச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் சம் கைண்ட் ஆஃப் பாரேஜஸ் யூஸிங் இந்த பஜ்ரா இல்லாட்டி ராகி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து வைக்கிறேன். அண்ட் பிஃபோர் தட் அந்த கிளாஸ் அந்த டால் கண்டெய்னரை ஐ க்ளீன்ட் இட் யூஸிங் ஒரு கரண்டிக்கு பின்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் ஐ ஸ்டார்டட் ஃபில்லிங் இட். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம வைக்கும் போது அதை டிஸ்பிளேயில் வைக்கும் போது அட்லீஸ்ட் வி வில் see that and we will start consuming it. and millets are so good actually நம்மளுக்கு.
கிட்ஸு வர ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஹாவ் சம் ஃப்ரூட் சாலட் ஃபார் லன்ச்சு. ஸோ கிட்ஸ் வந்து அங்கே தே ஹேட் பீட்ஸா, இட் சீம்ஸ் தே காட் தெம் பீட்ஸா. ஸோ கண்டிப்பாக லஞ்ச் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ தாட் ஐ ஹேவ் சம் ஃப்ரூட் சாலட். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது வீட்டில். ஐ ஹேட் லொங்கன், ப்ளூபெர்ரி நிறையா இருந்தது. இது மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்தது. ஸோ ஐ டுக் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலையும் எடுத்துகிட்டு தென் சியா சீட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதோடு சேர்த்து ஹனி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டெலிஷியஸ் ஃப்ரூட் சாலட் இஸ் தி லன்ச் ஃபார் மீ. ஸோ அப்பப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து ரொம்ப ஃபில்லிங்காக சாப்பிட்றத விட இது மாதிரி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கிற போது நம்மளுக்கு யூ வில் ஃபீல் ஸோ குட், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். அண்ட் இதோட சேர்த்து டு மேக் இட் ஸோ டெலிஷியஸ் ஐ ஹவ் ஆடட் த சோக்டு சியா சீட்ஸ். சியா சீட்ஸில் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒமேகா 3 ரிச். இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் and along with that I have added some honey to make the dish more delicious and my delicious fruit salad is ready. This goes for my lunch today. And அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு gift wrap பண்ணிடலான்னு நினச்சேன். ஸோ for that I have taken a fruit basket and அதில் வந்து I have added the fruits. So I'm going to give a fruit basket and அது அழகாக நான் பேக் பண்ணேன். அண்ட் அதோடு சேர்த்து ஐ ஹாவ் given a saree, அதுக்கப்புறம் ஒரு கோல்டு காயின், அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் கொடுத்தேன். இது யார் அப்படின்னா என்னோட பாப்பாவை வந்து பார்த்துக்கிற பேபி சிட்டர் இருக்காங்களே அவங்களோட பாப்பாவோட ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் எல்லாம் கிஃப்ட் ரேப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாப்பா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குருவாங்க அண்ட் வி லவ் ஹர் அண்ட் ஷீ இஸ் லைக் அ ஃபேமிலி ஃபார் அஸ் ஆக்சுவலி நவ். ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஆதியா பாப்பா வந்துட்டா இதெல்லாமே கலைச்சி போட்டுருவா. அதனால் அவள் இல்லாதப்பயே இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு கிட்ஸை போய் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் கிட்ஸை வந்து ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளப்பி விடணும். கொஞ்சம் நேரம் கிட்ஸை தூங்க வச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock போல் கிளப்பி விடணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போயிட்டு டின்னர் வந்து எங்களுக்கு இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் தான். ஸோ நான் வந்து இந்த கிஃப்ட் ரேப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சு கொடுக்க ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போ கிட்ஸை போய் கூப்பிடணும். அண்ட் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஈவினிங் நாங்கள் ரெடியும் ஆயாச்சு. ஸோ ஐ மீன் மை சாரீ அண்ட் கிட்ஸ் வந்து பட்டு பாவாடை சட்டையில் இருக்காங்க. ஸோ வி ஆர் ரெடி ஃபார் த ஃபங்க்ஷன். ஸோ வி ஆர் இன் அ ட்ரெடிஷ்னல் வியர் டுடே, ட்ரெடிஷ்னல் லுக். ஸோ இனிமேல் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஆதியா பாப்பாவோட ஃப்ரெண்டும் வராங்க. ஸோ ஷீ இஸ் கோயிங் டு ஹேவ் ஸோ மச் ஃபன். We had so much fun. அதுக்கப்புறம் we had our dinner and இதோட நம்ம வீடியோ முடியுது. இன்னொரு அழகான vlogல மறுபடியும் சந்திக்கலாம். Bye bye.